சங்கீதம் அதிகாரம் 75. உம்மை துதிக்கிறோம், தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாயிருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயந்தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி, வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி, கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையிலிருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியிலுள்ள துன்மார்க்கர் அனைவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சிக் குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டிப் போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தேவனின் நியாய தீர்ப்பையும் உயர்வையும் பற்றி பேசுகிறது. உண்மையான உயர்வு தேவனிடமிருந்துதான் வருகிறது. அது வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ அல்லது எந்த மனிதரிடமிருந்தோ வருவதில்லை. தேவன் தம் சித்தத்தின்படி ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார். இந்த சங்கீதம் மற்றொரு உண்மையும் சுட்டி காட்டுகிறது. தீயவர்கள் தற்காலிகமாக உயர்ந்தது போல தோன்றலாம், ஆனால் தேவன் தக்க நேரத்தில் நியாயத்தை நிலைநிறுத்துகிறவராய் நம் அருகில் இருக்கிறார். அவர் தாழ்த்தவும் உயர்த்தவும் அதிகாரமுடையவர். இந்த சங்கீதம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. தேவன் சரியான நேரத்தில் நம்மை பாதுகாத்து நமக்கு நீதி செய்கிற நியாயாதிபதியாய் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்.